ஹாய், நம்ம இப்போ ஒரு நெய் மீன் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டிருக்கோம். அது தாளித்த உடனே வெங்காயம் போடணுங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் போடணும். கடுகு பொரியட்டும். இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் போட்டிருக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வதங்குறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. இப்போ தக்காளியில் இந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அது கூட தனி மிளகாய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு. நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, கொஞ்சம் கிரேவி வேணும்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வந்த உடனே கருவாடை சேர்த்துடணுங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு ரெடி. இப்போ இந்த கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ என்னென்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், வெங்காயமும் பூண்டும் தட்டி 1-2 தட்டி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்க்கணும். இதுதாங்க இந்த குழம்போட ஹைலைட்டே. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம நெய் மீன் கருவாடு போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. நெய் மீன் கருவாட்டு குழம்பு ரெடி.